ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே 9:30 மாஸ்க்கு தான் நான் போயிட்டேன். மார்னிங்கே எந்திரிச்சு சர்ச்சில் போனதெல்லாம் நினச்சி தான் நேற்று படுத்துட்டேன். ஆனால் ரொம்ப குளிர், எந்திரிக்கவே முடியல. அதனால் என்னோடய சின்ன பொண்ணு இங்கிலீஷ் மாஸு 9:30க்கு போவேன், அவள் கூட நான் போயிட்டு வந்துட்டேன். வந்ததும் நான் டிஃபனெல்லாம் முடிச்சுட்டு தான் மாஸ்க்கு போனேன். அதனால் வந்ததும் லஞ்சு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி വളരെ சிம்பிளான லஞ்சு தான் ரெடி பண்ணுறேன். 2 நாளாவதுமா வீட்டில் சிக்கன் பிரியாணி அந்த மாதிரியெல்லாம் இருந்தனால இன்றைக்கி വളരെ சிம்பிளான குழம்பு போதும்னு என் பொண்ணு சொல்லிவிட்டேன். 2 நாளாக பொங்கல் லீவ் அதுமா என்னோடய மருமகன் பெங்களூரில் நின்றும் வந்திருந்தது. அதனால் பையனுக்காக நான் சிக்கன் சில்லி அப்புறம் பிரியாணி அந்த மாதிரியெல்லாம் குழம்பு பண்ணனால இன்றைக்கி என் பொண்ணு இந்த மாதிரி വളരെ சிம்பிளான குழம்பு போதும்னு சொல்லிச்சு. பொண்ணு மாசமாக இருக்குல்ல, அதனால் இன்றைக்கி அவளுக்கு நான் பருப்பு முருங்கையில போட்டு ஒரு குழம்பு தான் ரெடி பண்ணிட்டேன். முருங்கையில நல்லவண்ணம் பிளட்டு ஊறதுக்கு யூஸ்ஃபுல்லாகும். அதனால் பருப்பில் போட்டு செய்துட்டேன். பருப்பில் போட்டு செய்தால் தான் என் பொண்ணுக்கு பிடிக்குது. அதனால் நான் பருப்பு முருங்கையில குழம்பு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அது ரெடி ஆகின இடையில நேற்று வச்சுருந்தா சிக்கன் 65 இருக்குல்ல, அது மசாலா போட்டு வச்சுருந்தது, கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. அதை எடுத்து நான் ஃப்ரை பண்ண போட்டுட்டேன். அதுக்கிட நம்மளோட பருப்பு முருங்கையில எல்லாம் போட்டு அரைப்பு எல்லாமே ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருந்தது. இன்னொரு தாளிப்பு ரெடி பண்ணிவிட்டு இந்த கீரை குழம்பு ரெடி பண்ணணும். அதுக்காக நான் சட்டி வச்சு இதிலேக்கு தேங்காய் ஆயில் தான் சேர்த்து கொடுத்துருக்கு. இதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதிலேக்கு கடுகு அப்புறம் வற்றல் மிளகு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து நல்லவண்ணம் வதக்கி குழம்புலேக்கு ஊற்றி தாளிப்பு ஊற்றி குழம்பு ரெடி பண்ணிட்டேன். இனி இது கூடவே ஒரு சைட் டிஷ்ஷாக நான் உருளைக்கிழங்கு ரவுண்டாக கட் பண்ணி வறுக்கிறேன். இது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உணத்தில்லாத குழம்பு இருக்குல்ல, இந்த மாதிரி குழம்புல ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும். இந்த குழம்பு கூட சைட் டிஷ்ஷாக இந்த மாதிரி மீன் ஃப்ரை அப்புறம் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஃப்ரை எல்லாம் நல்லாயிருக்கும். மீன் நான் பார்த்துட்டே கிடைக்கல. இப்போது லஞ்சு ரெடி ஆயிடுச்சு.